அபி வந்து கூடிய சீக்கிரத்துல உண்மையெல்லாம் ராகவுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நீ நான் காதல்ல நாளைக்கு என்ன நடக்கலாங்கிறத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனு வந்து அபி கிட்ட எப்படியாவது யார் மூலியமாவது ராகவுக்கு வந்து தெரிய வைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அபி வந்து ரொம்பவே யோசிக்கிறாங்க. கண்டிப்பா அந்த சங்கர் மூலியமா இருந்து தான் வந்து தெரிய வைக்க முடியும், நம்ம சங்கரை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ரோட்ல அபி வந்து நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த சங்கர் வந்து ஆப்போசிட்ல வராங்க. சங்கரை பார்த்தோன்னே எப்படியாவது இந்த டைம் மிஸ் பண்ணாம அவனை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி நிக்க வச்சுட்டு கேள்வி மேல கேள்வி கேட்குறாங்க. அன்னைக்கு நாங்க எல்லாருமே வந்து சாப்பாடு எடுத்துட்டு வரும்போது நீங்க அஞ்சலியோட ஹஸ்பண்ட்னு சொல்லி நடிச்சிட்டு இருந்தீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை, அதனால நான் நடிச்சேன். அதாங்க நானும் சொல்றேன், நீங்க அப்படியே நடிச்சதுனாலதான் இன்னைக்கு நான் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அவருக்கு நான் எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல, எங்களுக்குள்ள பயங்கர பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீங்க வந்து ராகவ் கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா எங்க பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னு சொன்ன உடனே சரிங்க நான் நாளைக்கு கண்டிப்பா வந்துடுறேன், எங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அபி ஒரு இடம் சொல்றாங்க. அபி வந்து வீட்டுக்கு போனோடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அனு கிட்ட வந்துட்டு அனு நான் வந்து சங்கரை ரோட்ல பார்த்தேன், எல்லாத்தையுமே சொன்னேன், நாளைக்கு வந்து ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கேன், அங்க வந்து நான் ராகவையும் கூட்டிட்டு போறேன், கண்டிப்பா உண்மையெல்லாம் சொல்லிடுவாங்க. அபி வந்து அனு கிட்ட பேசினது எல்லாமே முரளி வந்து வெளியில நின்று கேட்டுறாங்க. முரளி வந்து மனசுக்குள்ளேயே ஆஹா இந்த சங்கர் வந்து நாளைக்கு எப்படியாவது வரவிடாம பண்ணணும், இல்லைன்னா சங்கருக்கு ஃபோன் பண்ணி வேற ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில அபியும் ராகவும் சங்கரை பார்க்க போறாங்க. முரளி வந்து ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. இதனால என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.